ஒண்ணும் யோசிக்காதீங்க. ஒரு வகையில பார்க்க போனா மாப்பிள்ளை உங்களுக்கு தூரத்து சொந்தம். அதனால ஒத்த காலம் நிக்கிறாரு உங்கள்ட்ட சம்மந்தம் பண்ணணும்னு. இத பாருங்க, எனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் தான். ஆனா மாப்பிள்ளை பையனை பத்தி தெரியாம எப்படிங்க? சொல்லுங்களேன் தம்பி. அதாவதுங்க, எனக்கு எங்க ஊர்ல 4-5 பிராந்தி கடை இருக்குது. அதுல இருந்து ஒரு சொட்டு கூட குடிச்சது இல்லைங்க. 4-5 பொட்டி கடை வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு பீடி சிகரெட் கூட எடுத்து இது வரைக்கும் குடிச்சது கிடையாதுங்க. அவ்வளவு ஏங்க, எங்க கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில 150 பொண்ணுங்களுக்கு மேல வேலை செய்றாங்க. அவ்வளவு அழகழகான பொண்ணுங்க. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்த்தது இல்லைங்க. அதை விடுங்க, எங்க வீடு நிறைய பீரோ நிறைய பணம் நகை நட்டு, நான் அதுங்க தொட்டது கூட இல்லைங்க. அப்புறம் எதுக்கு என் பொண்ணை கட்டிட்டு போய் பீரோல வச்சு பூட்டி வைக்கிறக்கா? ஏயா, இவர்கிட்ட எல்லாமே இருக்குதா, ஆனா தொட மாட்டாராம். மரியாதையா வெளியே போயிருங்க, இல்லன்னு கொஞ்ச நேரத்துல காப்பி தர மாட்டேன், கட்டாயம் கொடுத்து. நீ கவலைப்படாதமா, உனக்கு சூப்பர் மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். ரொம்ப சக்தியுள்ள கடவுள்மா இவரு. நினைச்சது நடத்தி கொடுப்பாரு. எனக்கு சேர்மன் சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ண சொன்னேன். வணக்கம். வாங்க 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 தம்பி வாங்க. நம்ம மிராஜ் பையன்மா. என்ன பாக்குறீங்க? வேற யாரும் இல்ல, என் ஒரே பொண்ணு மீனா. தம்பி சாமி கூட வந்தீங்களாட்டு இருக்குது. நான் வேணா கூட ஹெல்ப் பண்ணிட்டுங்களா? இருட்டுங்க. மீனா, நீ வீட்டுக்கு போமா, நான் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரிம்மா. அம்மனி போயிடுங்க, அந்த பக்கம் டிராபிக் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்பா பேர்ல இப்பதான் அர்ஜென்ட் பண்ணிட்டு வர்றேங்க. அப்பா நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இருக்க முடியுங்க. அப்பா சொல்லி அந்த சேர்மன் சீட் விஷயமா சொல்லுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுங்க. பூசாரி வாயா. அப்பா அந்த போஸ்டர் போட்டு வரேன். வெளியே போறல, அந்த கொடை எடுத்துட்டு போ. வெயில் ஒண்ணு வெளியே ஜாஸ்தி கிடையாது, பரவாயில்ல சும்மா போறேன். ஏய், நீ கருத்து போயிடுன்னு சொல்லி நான் கொடை எடுத்து போக சொல்லடா. அதுல 2 கம்பி போயிருக்கு, போய் போட்டோம். அடியே, அந்த கொடை எடுத்து போய் அவன்கிட்ட. நான் வேலைக்கு போகாததுனால என்ன பார்த்தா உங்களுக்கு கொடைக்கம்பி ரிப்பேர் பண்ற மாதிரி தெரியுதுல்ல? அவன்கிட்ட கூட கம்பி நிறைய போயிருக்கு போட்டுருக்கு. காசு கொடுங்க. நேத்து கொடுத்தது என்னாச்சு? சித்திக்கு கொடுத்தேன். இல்ல சித்திக்கு கறிக்கடை பாயிட்ட கொடுத்தேன்னு சொல்ல வந்தேன். என்ன போஸ்ட்மேன் வர்றாரு? ஆமா சார். பாலு தம்பி, கவர்மெண்ட்ல லெட்டர் வந்திருக்கு. இது நிச்சயமா அப்பாயின்மெண்ட் ஆர்டரா தான் இருக்கும். ஒரு கையெழுத்து போட்டு வாங்கி பிரிச்சு படி. பேனா கொடுங்க. இங்க பேப்பர் பேனா கொடுத்துருக்கேன். ஏய், பேனா எந்துப்பா? அல்பம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். அப்பா எனக்கு வேலை கிடைச்சு. அம்மா எனக்கு வேலை கிடைச்சு. கைய கொடு, நீ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிட்ட. இந்தாங்க வச்சுக்கங்க. இது நான் இதெல்லாம் எப்பவுமே வாங்குறது இல்லையே. கடன் வாங்குவேன், கொடுப்பேன். உங்ககிட்ட வாங்கியிருக்கேன் கண்டிப்பா. நீங்க போயிட்டு டேய், சம்பளம் எவ்வளவு போட்டிருக்கு? 5 ரூபா. வெறும் 5 ரூபாயா? பெருசுப்பா. 500? 5000பா. 5000 ரூபாய் சம்பளம். ஆமா, இனிமே ஐயா அசைக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம கொடை ரிப்பேர் பண்ண தரோம். இனிமே இந்த மாதிரி வேலை நீ பார்க்க கூடாது. ஏன்? 5000 ரூபாய் சம்பளம் காண என்கிட்ட கூட நான் போயிட்டு வரேன். இந்த கொடை ரிப்பேர்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல சாமி கும்பிடலாம் வாங்க. அதுவும் சரிதான். வா வா. அம்மா, தாயி, அகிலாண்டேஸ்வரி, என் பிள்ளைக்கு அரசாங்கத்துல வேலை கிடைச்சிருக்கு. இனிமே நீதான் அவனுக்கு துணையா இருந்து எல்லா காரியத்திலையும் வெற்றியை கொடுக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. ஆல் தி ஸ்டாஃப்ஸ் நல்லா கேட்டுங்க. மிஸ்டர் பாலு தான் புதுசா வந்த அக்கவுண்டன்ட். இவர் புதுசா இருக்கிறதுனால நம்ம சம்பிரதாயங்கள்லாம் என்னன்னு இவருக்கு தெரியாது, எல்லாத்தையும் கத்து கொடுங்க. இல்ல சார், எனக்கு அக்கவுண்ட்ஸ் எல்லாமே தெரியும். தம்பி, இந்த சம்பிரதாயங்கள்லாம் வேற. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். சரி சார், தேங்க்யூ சார். ஐயா வணக்கங்க. யாரு? மருதமாவா? ஏன் லோனுக்கா வந்தீங்களா? ஆமாங்க. சொல்லிட்டேனே, வாங்கிக்கலாமா? போங்க. சரிங்க ஐயா. போப்பா, போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா. இந்தாமா, இதுல 4000 ரூபாய் இருக்கு. ஐயா 5000 லோன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு 4000 ரூபாய் கொடுக்குறீங்களே. இத பாருமா, உடனே கடன் கிடைக்கணும்னா அதுக்கு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. கொடுத்தத வாங்கிட்டு போறீங்களா, இல்ல ஆளை மாத்தி விட்டா? சரிங்க ஐயா. அம்மா கொஞ்சம் நில்லுங்க. அந்த பணத்தை கொடுங்க. இங்க இருங்க. ஏய், அந்த பணத்தை அங்கேயே வை. அந்த அம்மா எவ்வளவு லோன் கேட்டாங்க? 5000 ரூபாய்.
4000 தான் கொடுத்துருக்கீங்க. அந்த 1000 யாருக்கு? வாழ தம்பி, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. அப்படியா? ஆமா. எவ்வளவு கொடுப்பீங்க? 100 ரூபாய். ஏய், எனக்கே லஞ்சமா? ஒழுங்கா மரியாதையா அந்த அம்மாவுக்கு 5000 கொடுத்து விடு. இல்ல பேன அப்படியே கையில் இருக்காதாமா. அம்மா வாங்கம்மா வாங்க, இந்தாங்க. இந்த வாங்கிட்டு போ. 5000 ரூபாய் வச்சுக்கங்க. தம்பி நீ நல்லா இருக்கணும். போயிட்டு வாங்க. இனிமேலாவது எங்க வயிற்று அடிக்காத. உட்கார்றேன். ஒழுங்கா மரியாதை வேலை பார்க்கலாம். பொட்டியை கட்டி வாமா. அடடா, நம்ம வைத்தியர் பொண்ணு அடி பலமா படிச்சாமா. மோதன் யாரு? காட்டெருமையாச்சே. அம்மா சோடா வேணுமா? கலர் வேணுமா? பெப்சி வேணுமா? ஆரஞ்சு வேணுமா? ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? ஆலிசி வேணுமா? ஒன்விட்டா வேணுமா? பூஸ்ட் வேணுமா? வேற என்னமா வேணும் சொல்லுமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம், வலிக்குது. ஏயா பாத்து வரக்கூடாது. பார்த்ததுனால வந்து விழுந்தேன். என்ன திமிரா பேசுற? ஐயோ, அவர் மேல தப்பு இல்லைங்க. ஒரு பொண்ணு நீளமா ஜடை போட்டுட்டு போச்சா, அத பாத்துட்டே போய் நான் தான் அவர் மேல மோதிட்டேன். நீ பொம்பளை பிள்ளமா, நீ எப்படி வேணாலும் வரலாம். இவனுக்கு அறிய வேண்டாம். ஐயோ ஏயா பொம்பளை பிள்ளை மேல மோதனம் இல்லாம முனைகிட்ட இருக்க. நல்ல அடியா. ஏன் அடிக்கிறீங்க? இதான் அடிக்க சொன்ன. சைக்கிள்ல விழுந்து எனக்கு உடம்பு நல்ல அடியா. அத முதல்ல சொல்லக்கூடாதா? நல்ல ஆளியா. தூங்க வாங்க. பாத்து வா, எந்திரி வா. எந்திரி. பரவாயில்ல, எந்திரி வா. என்ன வந்தா முடிஞ்சா? சரிங்க. பாத்து போயிட்டோமா? வரமா. பாவம், என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. நான் அதுக்காக வருத்தப்படல. என்ன ஒண்ணு ஒருத்தனாவது என்ன வந்து விசாரிக்கல தான். நீங்க வைத்தியர் பொண்ணா? எஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? நோ. ஏன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வந்து பொண்ணு கேக்கட்டுன்னு எங்க அப்பா வெயிட் பண்றாரு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்களை மாதிரி தாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை தேடி வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க பண்ண சொல்லல, உங்க வயசை கேட்டேன். Sweet 22. உங்க ஏஜ் என்ன? அம்பளைக்கு வயசு இருக்கு. தம்பி தம்பி தம்பி. அடரே போஸ்ட்மேன் சாரா, என்ன விஷயம்? இந்த மணி ஆடுறா. அன்னைக்கு ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கிறது இல்ல? ஆமா. அதை இப்ப திருப்பி கொடுக்குறேன். அப்படியா? மறந்தே போச்சு. நீ மறக்கலாம், கடன் வாங்கி நான் மறக்க முடியுமா? வெரிக்கெட் வெரிக்கெட். அப்படித்தான் இருக்கேன். நான் வரேன். தம்பி என்ன இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு 100 ரூபாய் கடன் கொடுங்க. எதுக்கு இதை கொடுக்கணும்? அதுக்கு மேற்கொண்டு 50 தாங்க கேட்டுக்கலாம்ல. எப்பவுமே என்கிட்ட ஒரு பாலிசி உண்டு. பழைய கடனை திருப்பி கொடுத்துட்டு தான் ஃப்ரெஷ்ஷா புதுசா கேட்பேன். வெரிக்கெட் வெரிக்கெட். அப்படித்தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு பாலிசி இருக்கு. என்ன? வாங்கின இடத்துல கடன் கொடுக்கறது இல்ல. ஐயோ, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப பணம் கொடுக்க மாட்டீங்களா? நான் சொன்னதான் கொடுக்கவே மாட்டேன். உங்ககிட்ட பணம் வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்ன எச்சரிக்கையா? என்ன குல்ஃபியா வைக்கிறேன்? கிண்டலா? பணம் கொடுக்கவே மாட்டேன். நாமும் தப்பு தான் பண்ணிட்டோம். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட கூடாது. மக்கு கொடுத்துட்டு யோசிக்கணும். எப்படி தொலைச்சிருவேன். போக மாட்டேன். வாங்க, இத முன்னாடியே கொடுத்திருந்தா. வாங்க வந்து கொடுங்க. வாங்காம போக மாட்டேன். என்ன வாங்குறீங்க? யோசிக்காம கொடுத்துருங்க.
நீ பண்ண காரியத்துக்கு கொடுக்காம விடுவானா? ஏயா உன்ன சிரிக்காதயா. இந்தா நீ கட்ட 100 ரூபாய். இந்த இடத்துல வாங்க மாட்டேன். இதுவும் என் பால் இது. ஏண்டா சாப்பாடு வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பிடாம என்னமோ கையில ரேகையை பாத்துட்டு இருக்க. இல்ல இல்ல, இது இனிமே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிடு. கை கழுவுறதா? பின்ன கை கழுவாம இருந்தா எப்படி சாப்பிடுவ? கை கழுவிட்டு தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் கை கழுவ மாட்டேன். ஏன் கை நினைக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படிடா சாப்பிடுவ? நீ ஊட்டி விடு. நான் ஊட்டி விடவா? அதாவது இன்னைக்கு ஒரு கவட்டவார ஜோசியரை பார்த்தேன். ஜாதகத்துல திசை மாறுது, கையை நினைக்கப்படான்ட்டாரு. நீ ஊட்டி விடுமா. என்னமோ கவட்ட ஜோசியம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ சொல்றது. ஒண்ணும் புரிய கூடாது, எனக்கு மட்டும் தான் புரியும். நீ ஊட்டி விடு. நல்ல புள்ளப்பா. டேய் என்னம்மா கண்ணாடியில கண்ணத்தை காமிச்சு அப்படி என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க தொடாது தொடாது, அவர் விரல் இருக்கு. அவரா? யாருமா அந்த அவர்? அட சும்மா வெக்கப்படாம சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அந்த பாலு தானே? என் கன்னத்துல பட்ட கையில தான் என் வாழ்க்கைய அடங்கி இருக்குன்னு என் மனசுல பட்டுடுச்சு. அப்படி போடுங்க. அதான் நான் பார்த்தேன். சாதாரண பால்ல பழம் தான் நழுவி விழுகும். இங்க என்னடானா பால்ல மீனெல்லாம் நழுவி விழுந்திருக்கு. இந்த நகல் தானே விளையாடுறது. எல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோங்க. ஏங்க, இந்த பாலு உங்க பெரியப்பா மகன் தானே? ஆமா. குழந்தைய கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன மீனா, முன்னெல்லாம் இங்க வர மாட்டேன், இப்ப அடிக்கடி கோயிலுக்கு வர. வணக்கங்க. என்ன பண்ணுமா உன் குழந்தையா? குழந்தை மூக்கு முழியுமா லட்சணமா இருக்கு. குழந்தை வசந்தீங்க சும்மா ரெடி. வாமா வா. குழந்தை சும்மா தூக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல? ஆமா ஆமா. என்னடா அந்த பக்கம் திரும்பிட்ட? இங்க பாடா. குழந்தைக்கு செயின் ரொம்ப நல்லா இருக்கு. நான் கேட்டா 5-10 கொடுத்துடாதீங்க. ஆளை பார்த்தோன்னா 5 பவுன் போடுறீங்க. என்னடா வளர்ற? ஒண்ணும் இல்ல. அழாதுமா, பயந்துட்டியா? ஐயோ, கொண்டவா கொண்ட கொண்டா. அழாமா அழாத. என்னம்மா மாமல் கோவமா? ஏன்ற? ஐயோ குழந்தை அழுதே. இப்படிமா அவங்க கிட்ட கொடுத்துருங்க. வாங்கிக்குங்க. புதுசா பாக்குதுல நம்மள, அதான் குழந்தை மிரளுது. போக போக சரியாயிடும். மீனா அப்பாவை கேட்டதா சொல்லுமா. வரேன். மாங்காய் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? எத்தனை மாங்காடி தின்ன? 4 மாங்காய். 4 மாங்காவா? திருடி தின்னுப்ட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நீங்களே வாங்க, வந்து நியாயத்தை கேளுங்க. ஏமா இவங்க தோட்டத்துல மாங்காய் தின்னீங்களா? இல்லையே. இல்லீங்கண்ணே, போய் சொல்றாங்கண்ணே. எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தூக்கி விட்டு இவ்வளவு மாங்காய் பறிச்சாங்கண்ணே. எனக்கு ஒண்ணு கூட தெரியலண்ணே. இவங்க பறிச்சு தின்னதுல தோட்டமே காலி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, ஒழுங்கா மரியாதையா உண்மையா சொல்லிருங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் தெரியுமில்ல, வந்தாரு உங்க எல்லாரையும் மரத்தை தலைகளை கட்டி தொங்க விட்டுருவாரு. இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. யாரு போய் சொல்றாங்க? நீ சும்மாரு. இவனுக்கு இப்படி கூட சொல்ல மாட்டாளுங்க. எங்கேயும் போறோம் பாத்துக்க. நான் போய் தலைவரை கூட்டி வந்துடுறேன், ஜாக்கிரதை. என் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பாக்குறீங்களா என் பலத்தை? பாக்குறீங்களா? பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பக்குவமா கேட்டேன், திமிரா பேசுதுங்க. தலைவர் நீங்க கிட்ட சரியா வருது. கேளுங்க தலைவர், கேளுங்க. செட்டியார் வீட்டு தோட்டத்துல மாங்காய் பறிச்சு தின்னீங்களா? ஆமா. அடிப்பாவி. அப்ப 500 ரூபாய் அபராதம் கட்டுங்க. 500 ரூபாய் தானே? இவருதான் பறிச்சு கொடுத்தாரு. இவர்கிட்டயே கேளுங்க. நான் பறிச்சு கொடுத்தானா? என்ன விளையாடுறியா? நியாயங்க வந்தா எம்எல்ஏ அநியாயமா படி போடுறியா? ஏய், நீங்களே சொல்லுங்கடி. இவர்தான் பறிச்சு கொடுத்தாரு. இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. ஐயா பொய் சொல்லுதுங்க. பாலு, பொம்பளை பிள்ளைங்க பொய் சொல்லாது. இப்ப நீ 500 ரூபாய் பணம் கட்டுறியா? இல்லன்னா பஞ்சாயத்தை கூட்டட்டுமா? ஐயோ பஞ்சாயத்துல கூட்ட வேணா, நானே காசு கொடுத்துறேன். நாங்க வரோம். தேவையாது. நல்ல பஞ்சாயத்து தலைவர். ஓடி போ. 1 2 3 4 5. இந்தாங்க 500 ரூபாய்.
ஏன்டா அழகு 5 நிமிஷத்துல 500 ரூபாய் போச்சு. எனக்கு தேவையா? நான் என்னென்ன பண்ணுவேன்? யாரையும் பேச விடாம தான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி அவ பக்கம் சாஞ்சிட்டாங்களே. அவளுகளை சும்மா விடப்படாது, ஒரு வழி பண்ணுவான். வாங்கடா. என்னடி விழுந்ததுக்குள்ள இப்படி வேங்கிடுச்சு? பாருடி. ஐயோ, அடிபடுத்துங்களா? அண்ணன் கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அப்படிதான் வேணும். சும்மா இரு. இருங்க, நான் போய் வைத்திய வரேன். அதெல்லாம் வேண்டாம். ஏய், என்ன டீ கொடுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு புறவிட உனக்கு. டேய் உங்க டீ வேணா, பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. வேணாம், உனக்கு இந்த கடை டீயே போ. என்னாச்சு? ஏப்பா ஏதோ ஒரு வண்டி வருதே. யாரு? வண்டி நிறுத்து. டீ கடைக்காரரு, ஒரு டீ போடுங்க. தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? நான் வள்ளிமலை கோயில்ல தான் இருப்பேன். அங்க 1 மணி நேரம் இருப்பேன். அம்மா டீ தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? அதான் 1 மணி நேரம் இருப்பேன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா, பசியான இடத்துல பிறந்த பொண்ணு அதான் சம்மந்தமா பேசிட்டு இருக்குது. அதான் என்ன சொல்றேன், டீ போட. ஏமா டீ லைட்டா வேணுமா தாங்க வேணுமா? உன் டீயும் வேணும், ஒண்ணு வேணும். வண்டி ஏரியா. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. தெரியல என்ன? அந்த பொண்ணு கோயிலுக்கு ஒண்ணு தான் வர சொல்லிட்டு போகுது. அப்படியா? டேய், இந்த நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது. டேய், யார் அடிக்கிறது? சரி சரி மழுப்பாம சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்பு. நீ வேறடா, எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு வண்டியா நிறைய வேலை இருக்கு. ஆமா, உன் வேலை வண்டியில தான் இருக்கு. இந்த டீ சாப்பிடு. 2 டீ இவனுக்கே கொடுங்க. உன் டீயை ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன், இது கொடுக்குறேன். என்ன டீ கடைக்காரரா? சௌக்கியமா? இருக்கிறேம்மா. ஒரு டீ போடுங்க. போட டீ இருக்கு சாப்பிடுங்க. போட்ட டீ எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு புதுசா தான் வேணும். இத பாருங்க, நான் குளத்தாங்கரையில இருக்கிற மாந்தோப்புக்கு போறேன். 1.5 மணி நேரம் இருப்பேன், புரிஞ்சுதா? 1.5 மணி நேரம். அப்ப நான் வரட்டுமா? டீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். டீ எனக்கு வேண்டாம், நான் வரட்டுமா? வர்றேன். தம்பி, என்ன சொல்லிட்டு போகுதுன்னு புரியுதா? உனக்கு புரியுதா? புரியலையே. வேலையை பாடுறா. என்னங்கப்பா இது? ஏன் நில்லு, எங்கடி போற? என்னடா இது, ஊர்ல இருக்கிறவங்க பூரா எங்க போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கட்டின பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம போறா. ஏமினா, அர்ச்சனை பண்ணிட்டு கோயில்ல சாஸ்திரத்துக்கு உட்கார்ந்து எழுந்து போவாங்க. நீ என்னடா உட்கார்ந்து இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கே. வாடி போலாம். கொஞ்சம் இருடி. ஏய், உண்மையை சொல்லு, அந்த பாலுக்காக தானே காத்துட்டு இருக்க? ஆமாடி, நான் கோயிலுக்கு போறேன்னு அது காதுல விழுற மாதிரி தான் சொன்னேன். அந்த லூசு காதுல விழுந்துச்சோ இல்லையோ? ஐயோ, என்னது? நான் வர சொல்லி நீங்க ரொம்ப நேரமா வரலையா? அதான் லூசு டென்ஷன் ஆகி டென்ஷன் லூஸ் ஆகி. என்ன லூஸ் ஆக்கிறாத? இது நானே உன்னை பார்த்து கேட்கலாம்னு ஆவலா இருந்தேன். என்னன்னு சொல்லுங்க. இல்ல, கால்ல அடிபட்டுச்சுங்களே, காயம் சரியாச்சுங்களா? ஏன் இன்னும் ஆறலீங்களா? இல்ல, கால்ல காயம் ஆறிடுச்சு, மனசுல காயம் பட்டுடுச்சு. அப்படியா? எங்களுக்கு சொல்லவே இல்லையே. இருங்க, நான் வைத்திய கூடியாரன். அண்ணே, கொஞ்சம் இருங்க. நல்லா இருக்கு 2 பேரும் நடத்துற நாடகம். இவ பால்காரன் பேசுறதோ நீங்க மீன்காரிட்ட பேசுறதோ மனசுல இருக்கிறத பட்டுன்னு போட்டு உடைச்சிடணும். நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? நானே சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை தான் பண்ணிக்குவேன். பாலு, பாலு, நோக்கு என்ன ஆச்சு? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ணா உங்களை தான் பண்ணிக்குவேன். மீனா, அபிஷ்டு, இப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன். மறுபடியும் ஸ்நானம் பண்ணி வச்சுட்டியடா. வாங்க 2 பேரும் போய் சேர்ந்தே ஸ்நானம் பண்ணுவோம். என்ன கட்டி பிடிச்சா பிரயோஜனம்?